மட்டன் மலாய் கிரேவி வந்து டைம் ஆகிடுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இது பண்ணிட்டேன். ஃபினிஷிங் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டணும் இல்லைங்களா, அதனால் அடுத்த வீடியோ போடுறேன். இது மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5-6 விசில் விட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா போட்டு வதக்கிட்டு, பெப்பர், கரம் மசாலா போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு 5-6 விசில் விட்டுட்டேன். இங்கே வந்து இது கூட இதில் என்ன அரைச்சிருக்கோன்னா தேங்காய், மிளகு, சோம்பு, முந்திரி, பாதாம், தயிர் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் இது பச்சை மிளகாய் காரமும் மிளகு காரம் மட்டும்தான் இதுக்கு. அதையும் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதித்த பிறகு திக்காகும். நீங்கள் தண்ணி கம்மியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கலாம். திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணியாக வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன வீடியோவோட தொடர்ச்சி தான். டீட்டெயிலாக போன வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் நம்ம சேனல் உள்ள போய் பாருங்கள். உப்பு காரம் வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்து பண்ணிக்கோங்க. நல்லா கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா கொதிச்சிருச்சு, திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்து இடியாப்பம், ஆப்பம் கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.